அண்ணாமலைக்கு அரோகரா. கார்த்திகை மாத திருவிழா. ஆம், கார்த்திகை தீபத் திருநாள் விழா. இல்லங்கள் எங்கும் விளக்கொடி ஏற்றுவோம். அண்ணாமலையில் ஜோதி வடிவாய் அருள்புரியும் அருணாச்சலனை வணங்கி திருவண்ணாமலையில் தீபத்திருக்காட்சி காண்போம். அருவாய் உருவாய் உருவமாய் இருக்கும் இறைவன் ஏகன் அநேகனாய் காட்சி தருகிறான். ஒளி வடிவே இறைவன் என்பதை உணர்த்தும் திருநாள் இது. இந்தியாவில் ஜோதி வடிவில் இறைவன் 12 ஆலயங்களில் காட்சி தருகிறார். இறைவன் முதலில் ஜோதி வடிவாய் தரிசனம் தந்த மலையே திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஆலயம் பல யுகங்களை கண்ட மலையாகும். திரேதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் அருள்புரியும் இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை திருவிழா உலகப் புகழ் பெற்றது. கார்த்திகை தீபத் திருநாளன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று தெரியுமா? ஆம், அண்ணாமலையாரின் சன்னதியில் ஒரு தீபம் முதலில் ஏற்றப்படும். பின்னர் அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். அதுவே கார்த்திகை பரணி தீபமாகும். இந்த பரணி தீபமானது 2668 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் சரியாக 4 மணிக்கு ஏற்றப்படும். இந்த மலையில் ஏற்றப்படும் கொப்பரையின் அளவு 5 அடி உயரம், 250 கிலோ எடை கொண்டதாகும். மேலும் 3600 லிட்டர் நெய்யும் 1000 காலா துணியில் திரியும் கொண்டு செய்யப்படுவது என்பது சிறப்பாகும். மேலும் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் தீபமானது திருவண்ணாமலையின் உச்சியில் 11 நாள் திருக்காட்சி தரும் என்பது சிறப்பாகும். அண்ணாமலைக்கு அரோகரா.